நிஷ்டைன்னு தெரியுங்களா? ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறது. நிஷ்டை அப்படின்னா, தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் உள்ள நடுப்பட்ட இடம். 3/4 மணி நேரம் ஒரு பயிற்சி பண்ணிட்டு சும்மா இருந்தீங்கன்னா, நிஷ்டைக்கு போயிருவோம். இது ஒரு தத்துவம். அவ்வளோதாங்க. 3/4 மணி நேரம் பயிற்சி பண்றீங்க. 1/4 மணி நேரம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்துருக்கீங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு 2 கைய உரசி, கண்ணுக்கு மேல மசாஜ் பண்ணி, உள்ளங்கைய பார்த்து பயிற்சி முடிச்சுக்கிறீங்க. இது ஒரு பயிற்சி. இங்க பாருங்க, இது 3 எழுத்து பயிற்சி. இத 3/4 மணி நேரம் தான் செய்யணும், 1/4 மணி நேரம் தான் செய்யணுங்கிறது கிடையாதுங்க. இது ஒரு வேளை டைம் இருக்குது, ஃப்ரீயா இருக்கீங்கன்னா, ஆரம்பத்தில 3/4 மணி நேரம் செய்யுங்க, 1/4 மணி நேரம் சும்மா இருங்க. இது பயிற்சி. அதுக்காக நீங்க பஸ்ஸில போயிட்டுருக்கீங்க. 1/2 மணி நேரம் தான் இருக்கு. சும்மா இருக்கீங்க அப்படின்னா, 3/4 மணி நேரம் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு யோசிக்க வேண்டாங்க. அந்த 1/2 மணி நேரத்தில 10 நிமிஷம் செய்யலாங்க, 5 நிமிஷம் சும்மா இருக்கலாங்க. நோ ரூல்ஸ். இந்த பயிற்சி அமைதியான இடத்துல, சம்மணங்கால் போட்டு பத்மாசனத்தில, வஜ்ராசனத்துல உட்கார்ந்து முதுக நேரா வச்சு, கையில சின்முத்திரை வச்சு கண்ண மூடி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. பஸ்ஸில போம்போது பண்ணலாம், கார்ல போம்போது பண்ணலாம். புரிஞ்சுக்கங்க. வீட்ல இருக்கும்போது பண்ணலாம். எந்த இடத்திலும் செய்யலாம். எந்த சிச்சுவேஷன்லயும் செய்யலாம். எந்த வயது உள்ளவரும் செய்யலாம். எந்த நிலையிலும் செய்யலாம். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம். எவ்வளவு தடவை வேண்டுமானாலும் செய்யலாம். நோ ரூல்ஸ். காலையில 4 மணிக்கு செய்யலாம், நைட்டு 12 மணிக்கு செய்யலாம், மதியம் 12 மணிக்கு செய்யலாம். 24 மணி நேரத்தில எப்ப வேணாலும் செய்யலாம். ஒரு நாளில் எவ்வளவு நேரம் செய்கிறீர்களோ, அந்த அளவுக்கு சக்தி கிடைக்கும். அந்த அளவுக்கு உணவின் தேவை குறையும். அந்த அளவுக்கு தண்ணீரின் தேவை குறையும். அந்த அளவுக்கு காற்றின் மூலமாக நாம் வாழ்வதற்கு பக்குவப்படுகிறோம், பழக்கப்படுகிறோம். ஆமாங்க. இப்ப திடீர்னு சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் சாப்பாடு இல்ல. இப்ப கேஸ் இல்லாத மாரி. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லன்னா, திடீர்னு இந்த பயிற்சியெல்லாம் உடனே செய்ய முடியாதுங்க. எடுத்தோனே கார் எடுத்துட்டு ஹைவேஸ்ல ஓட்ட முடியுமா? எடுத்த உடனே நீங்க கம்பி மேல நடக்க முடியுமா? சமையல் எடுத்தோனே பண்ணிற முடியுமா? ஒரு பயிற்சி பண்ணணும்னா, முதல்ல கொஞ்சம் பிராக்டிஸ் வேணுமா இல்லையா? விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் பழக்கம் இருக்கணுமா இல்லையா? இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா பழகி வச்சிருந்தா, ஒரு நாள் சாப்பாடு தண்ணி இல்லன்னா, ஓகே. நமக்கு தான் வித்த தெரியுமேன்னு சொல்லி, நம்ம இந்த வித்தைய செய்ய ஆரம்பிச்சிடலாங்க.